Everest Academy. Seek the peak with us. வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த யூஜிடிஆர்பியோட சீரியஸோட செகண்ட் வீடியோ இது. நீங்கள் இப்போ பார்க்குறது தான் எங்களோட மெட்டீரியல். லைக் யூ கேன் சி இட் இஸ் 10th யூனிட். இந்த வீடியோவில் நான் வந்து எங்களோட மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குது, இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த 10th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆர்கானிக் யூனிட். போன வாட்டி நம்ம 7th யூனிட் சிலபஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 10th யூனிட்டில் 3 சப்டிவிஷன் இருக்குது. டி அண்ட் யூ அண்ட் வி வந்து பாலிமர்ஸ், மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி. அண்ட் இதில் இப்போ டி வந்து நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். போன வாட்டி சொன்னேன் எலக்ட்ரோஃபிலிக்னா என்ன, சப்ஸ்டியூஷன்னா என்னென்ன. அண்ட் அரீனியம் அயான், இந்த அரீனியம் அயான் ஓட மெக்கானிசம். இது என்ன சம்மந்தமே இல்லாமல் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்னு சொல்லிட்டு இங்கே திடீர்னு அரீனியம் அயான் மெக்கானிசம்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க வேணாம். எப்பவுமே ஒரு ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறுறதுக்கு முன்னாடி நமக்கு எனர்ஜி டயக்ராம் தெரியும். ஒரு ரியாக்டன்ட் இருக்குது அப்படின்னா இது இன்னொரு ப்ராடக்டாக மாறுறதுக்கு முன்னாடி இது ரியாக்டன்ட்டு, இது ப்ராடக்ட், ஒரு இன்டர்மீடியேட்டை கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகும். சில ரியாக்ஷன்ஸ் நம்ம பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்லாம் இன்டர்மீடியேட் வராது. மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷனில் இன்டர்மீடியேட் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகும். அந்த மாதிரி எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனோட இன்டர்மீடியேட் தான் இந்த அரீனியம் அயான் அவங்க. ஸோ இவங்க எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க நம்மளை. அடுத்து அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், எலக்ட்ரோஃபைலாக நைட்ரேஷன் பண்ணும்போது என்ன எலக்ட்ரோஃபைல் போய் எங்கே ஆட் ஆகும், ஹாலஜினேஷன், சல்ஃபனேஷன் அண்ட் ஃபெடரல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ். அடுத்து ஓரியன்டேஷன் ரியாக்டிவிட்டி இன் மோனோ சப்ஸ்டியூட்டட் பென்சின் ரிங்ஸ். ஓரியன்டேஷன்னா எந்த இடத்துல போய் எலக்ட்ரோஃபைல் அட்டாக் ஆகும், வாட் இஸ் த அட் த மோஸ்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ரியாக்டிவிட்டினா எது ஃபாஸ்ட்டாக, எது ஸ்லோவாக, எது நடக்கவே நடக்காது, அந்த மாதிரிலாம் பார்க்க சொல்லியிருக்காங்க. இன் மோனோ சப்ஸ்டியூட்டட் பென்சின், ஒரு பென்சின் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன், அதுதான் மோனோ சப்ஸ்டியூட்டட். அந்த பென்சின் ரிங்கில் எப்படி இது நடக்குது அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்டிவேட்டிங் அண்ட் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ், நிறைய சப்ஸ்டியூஷன்ஸ் இங்கே இருக்கும். இந்த சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து எதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது, எதெல்லாம் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ், அவ்வளோதான். வெரி சிம்பிள். இந்த ஒரே ஒரு கான்செப்டை வச்சு தான் இது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அங்கே எலக்ட்ரோஃபைல் பார்த்தோமா, இங்கே நியூக்ளியோஃபைலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூக்ளியோஃபைல்னால் நமக்கு தெரியும், நியூக்ளியஸ் லவ்விங் ஸ்பீசிஸ். அப்போது நியூக்ளியஸ் லவ்விங் ஸ்பீசிஸ்னால் இது மோர் நெகட்டிவாக இருக்கும். ஓகே, கரெக்ட் தானே? இப்போது நியூக்ளியோஃபிலிக்னா நியூக்ளியஸ் லவ்விங். அப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி போகும். ஸோ இந்த இதில் 2 மெக்கானிசம் இருக்குது. SNAR, அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் மெக்கானிசம். அப்புறம் பென்சைன் மெக்கானிசம். பென்சைன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. நிறைய கொஷினஸ் வந்து இங்கேருந்து கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் பார்ப்போம். நம்ம மெட்டீரியல் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினிஷன். எலக்ட்ரோஃபிலிக்னா எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீசிஸ் attacks a region of high electron density in the molecule. இதுதான் எலக்ட்ரோஃபைல். இது எங்கே அட்டாக் ஆகும் அப்படின்னா ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி ஒரு மாலிகுல் இருக்கும்போது அங்கே போய் இது அட்டாக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரீப்ளேஸ் அன் ஆட்டம் ஒரு குரூப் அட்டாச் டு இட். ஏன்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அன் ஆட்டம் ஒரு குரூப் அட்டாச் டு இட். இதுதான் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னு சொல்கிறாங்க. இந்த ரியாக்ஷனில் எதை சப்ஸ்டியூட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரோஃபைலால் சப்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இங்கே எலக்ட்ரோஃபைல்
போய் அரோமேட்டிக் ரிங்கோட அட்டாச் ஆகிட்டு H+ வந்து வெளியே வந்துருச்சு. ஓகே, இதுதான் வந்து ஒரு சிம்பிள் டேர்ம் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து மெக்கானிசம், அரீனியம் அயான் ஃபார்மேஷன் மெக்கானிசம். இதுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரோஃபைல் அண்ட் நியூக்ளியோஃபைல் ரெண்டுமே இருக்குது. ஓகே, எலக்ட்ரோஃபைல் நமக்கு தெரியும் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், நியூக்ளியோஃபைல் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். இது வந்து ஓவரால் ரியாக்ஷன் இது. ஓகே, ஒரு எலக்ட்ரோஃபைல் ஒரு நியூக்ளியோஃபைல் சேர்ந்து இந்த ஹைட்ரஜனை எலக்ட்ரோஃபைல் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கேட்டலிஸ்ட். தன்னை போல் வந்து எந்த காம்பவுண்டும் பிரேக் ஆயிடாது. ஏன்னா லைக் ஒரு பாண்டை பிரேக் பண்ணோன்னா அதுக்கான எனர்ஜியை நம்ம கொடுக்கணும். அந்த எனர்ஜி வந்து மேபி ஆக்டிவேட்டிங் எனர்ஜியாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த கேட்டலிஸ்ட் மூலிமா நம்ம கொடுக்குறோம். இந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நியூக்ளியோஃபைலை தான் பக்கம் இழுத்து கேட்டலிஸ்ட் நியூக்ளியோஃபைலாக இருந்துக்குது, எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் எப்பவுமே சொல்கிறது, ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரோஃபைல் இருக்குது அப்படின்னா, இந்த எலக்ட்ரோஃபைல் போய் இந்த எலக்ட்ரான் அட்டாக் பண்ணாது. இது நடக்காது, என்றைக்குமே நடக்காது. எப்பயுமே ஒரு எலக்ட்ரான் ரிச்சு தான் போய் எலக்ட்ரான் புவர் அட்டாக் பண்ணும். ஓகே, ஏன்னா எலக்ட்ரான் ரிச்சால் மட்டும்தான் எலக்ட்ரானை கொடுக்க முடியும். அப்படின்னும்போது இது போய் எலக்ட்ரானை எனக்கு வேணும்னு பிடுங்காது, இதுதான் பெரிய மனசு பண்ணி இது கொடுக்கும். ஓகே, ஸோ எப்பயுமே ஒரு எலக்ட்ரான் ரிச்சு சைட்டு தான் போய் எலக்ட்ரான் புவர் சைட்டை அட்டாக் பண்ணும். அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே அதே தான் நடந்திருக்கு. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பாண்ட் பிரேக் ஆகி இந்த கார்பன் வழியாக போய் எலக்ட்ரோஃபைலை அட்டாக் பண்ணியிருக்கு. கரெக்டாக, இந்த பாண்டு பிரேக் ஆகி இந்த கார்பன் வழியாக இங்கே வந்து எலக்ட்ரோஃபைலை அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகிறதுனால இங்கே வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகிறதுனால இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் அரீனியம் கேட்டையான் ஒரு அரீனியம் அயான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த அரீனியம் அயான் வந்து பயங்கர ஸ்டேபிள். ஏன் ஸ்டேபிள் அப்படின்னா, இது அலைலிக் பொசிஷனில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கார்பன், அந்த கேட்டையான் இருக்க கார்பனோட பக்கத்து கார்பன் வந்து டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா இது வந்து அலைலிக் கார்போ கேட்டையான்னு சொல்லுவோம். இது பயங்கர ஸ்டேபிளான கார்போஹைட்ரேட். ஏன் அப்படின்னா, உடனே காஞ்சுகேஷன் நடந்து இது ஸ்டெபிலைஸ் ஆகிடும். காஞ்சுகேஷன் நடந்துச்சுன்னா இது என்ன ஆகும், இங்கே டபுள் பாண்ட் வந்துடும். எங்கேருந்து பாண்டு பிரேக் ஆகுதோ, எந்த கார்பன்லேருந்து பிரேக் ஆகுதோ அங்கே தான் பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகும். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆகிறதுனால இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அடுத்தடுத்து இங்கே ரெசனன்ஸ்லாம் நடந்து, இங்கே ரெசனன்ஸ் நடந்து, இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ரெசனன்ஸ் நடந்து, இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அரீனியம் அயான்ஸ். ஏன் வந்து அரீனியம் அயான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த இன்டர்மீடியட் வந்து பயங்கர ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது. ஏன்னா 1 டைம் இது ஸ்டெபிளைஸ் ஆகலை, 2 டைம் ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம வந்து ஏற்கனவே நமக்கு கேட்டலிஸ்ட் வந்து நியூக்ளியோஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல, அந்த நியூக்ளியோஃபைல் என்னவா இருக்காங்க, நெகட்டிவ் சார்ஜாக இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான், இங்கே பாருங்கள், நெகட்டிவ் சார்ஜ் தான் போய் ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த பாண்டு பிரேக் ஆகி கார்போகேட்டையானை நியூட்ரலைஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகே, ஆரோமேட்டிக் ரிங்கில் நடக்கிறதுனால இது ஆரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போது சும்மா வச்சு நம்ம போட்டோம் எலக்ட்ரோஃபைல் அப்படின்றதுனால. ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல்ஸ் என்னவாலாம் இருக்கலாம் அப்படின்னா, NO2+ ஒரு எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் பண்ணி வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடந்துச்சு அப்படின்னா அது பேர் நைட்ரேஷன் ரியாக்ஷன். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், நம்ம காலேஜ்லலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நைட்ரேஷனுக்கு NO2 மட்டும்தானே தேவைப்படுது, எதுக்காக இந்த கான்சென்ட்ரேட்டட் H2SO4 அப்படின்னு. நாங்கள் இதில் அதுக்கான ரீசனை கொடுக்கல.
நீங்கள் எல்லாரும் இதை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இது கான்சன்ட்ரேட்டு H2SO4 போட்டால் மட்டும்தான் NO2 ப்ளஸ் எலக்ட்ரோஃபைலை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால் இங்கே வந்து இதில் வந்து இன்னொரு முக்கியமான கொஷின் அது கேட்கலாம் அப்படின்னா, நைட்ரேஷனில் எலக்ட்ரோஃபைல் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ எல்லா எலக்ட்ரோஃபைலோட கம்ப்ளீட் வேலன்சி என்ன சார்ஜில் இருக்குது, O2 வந்து லைக் O வந்து எவ்வளோ அட்டாக் ஆகிருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நைட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரோஃபைல் NO2 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ NO2 தான் போய் ஆப்வியஸ்லி ஜாயின் பண்ணும். அண்ட் வீணோ இப்போ நைட்ரேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஹாலஜினேஷன்னா நமக்கு தெரியும், குளோரின், புரோமின், அயோடின், ஃப்ளூரின் இவங்கெல்லாம் தான் ஹாலஜன்ஸ். ஹாலஜேஷன் வந்து பென்சினில் ரியாக்ட் ஆகணும்னா முக்கியமாக லூயிஸ் ஸ்பேஸ் வேணும். நம்ம அங்கே கேட்டலிஸ்ட் படித்தோம்ல, மோஸ்ட்டாக வந்து லூயிஸ் ஸ்பேஸ்லாம் கேட்டலிஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ FeCl3 இவங்க தான் வந்து லூயிஸ் ஆசிட் தேவைப்படும். ஸோ FeCl3 ஒரு லூயிஸ் ஆசிட். ஏன் FeCl3 ஒரு லூயிஸ் ஆசிட் அப்படின்னா, Cl3 இருக்குது. ஸோ வந்து இதுக்கு வந்து 3 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எப்படி இருக்குது. ஓகே. இது வந்து நெகட்டிவ் ஸ்பீஷிஸ். அப்போது 3- இருக்கும். இது எல்லாமே சேர்த்து 3- இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு மாலிகுல். அப்போ 3- இருந்துச்சுன்னா இங்கே 3+ இருக்கும். லூயிஸ் ஆசிட்னா நமக்கே தெரியும், எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீஷிஸ் தான் லூயிஸ் ஆசிட். அப்போது இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு லூயிஸ் ஆசிட்னு நம்ம சொல்லிக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, குளோரின் பாண்ட் இருக்குன்னா இது என்ன பண்ணும், இந்த பாண்டை உடச்சிட்டு இது கூட வந்து சேர்ந்துக்கும். ஓகே. அப்போது Cl பாசிட்டிவ் எலக்ட்ரோஃபைலாக பிஹேவ் பண்ணும். சேம் ப்ரொசீஜர். இது இங்கே வந்து ஆட் ஆகும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகும், பை ரெசனன்ஸ் ஆகும். இப்படி பை ரெசனன்ஸில் ஸ்டெபிளைஸ் ஆகும். அடுத்தது Cl FeCl3 அப்படின்னு ஒரு மாலிகுல் இருக்கும். இதில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இது என்ன பண்ணும், அங்கே இருக்க ஹைட்ரஜனை இது எடுத்துகிட்டு அரோமேட்டிசைஸ் ஆயிரும். ஃபுல்லாக வந்து திரும்ப அரோமேட்டிக் கேரக்டரில் கொண்டு வந்துடும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி மெக்கானிசம் தான். அதனால தான் ஃபஸ்ட்டு அரீனியம் அயன் மெக்கானிசம் பார்த்தோம். ஸோ இது வந்து ஹாலஜினேஷன். இந்த மாதிரி புரோமினேஷன் நடக்கலாம், ஃப்ளூரினேஷன் நடக்கலாம், அயனைனேஷன் நடக்கலாம். இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஃப்ளூரின் ரியாக்ட்ஸ் விகரஸ்லி வித் பென்சின் ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் அப்படின்னு. கேட்டலிஸ்டே இல்லைனாலும் ஃப்ளூரின் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணும் பென்சினோட. இதே அயோடின் வந்து வெரி இன்ஆக்டிவ் சின்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இருந்த போதிலும் அயோடின் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான், ரொம்ப இன்ஆக்டிவாக தான் ஆக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. ஏன் வந்து இந்த மெட்டீரியல் வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும், சும்மா ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு இல்லாமல் ஒரு இன்டெப்த்தான நாலேஜ் ஏன் வேணும்னு நான் கேட்குறேன்னா, ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து நடந்த வந்த கொஷின்ஸ்லாம் வந்து இப்படி தான் இருந்துச்சு. வாட் வில் ஹேப்பன் லைக் ஆன் ரியாக்டிங் வித் பென்சின் in electrophilic aromatic substitution reaction, fluorine will react dash with benzene அப்படி கேட்கலாம். vigorously, slowly, moderately, it won't react அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போது வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த ஆன்சர்லாம் பண்ண முடியும். அதனால தான் ஒரு மெட்டீரியல் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கண்டென்ட்டையும் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அடுத்து சல்ஃபோனேஷன். இங்கே வந்து SO3 தான் எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் ப்ரொசீஜர் தான், SO3 அப்படின்றது போய் ஆட் ஆகும். இங்கே வந்து இதில் அங்கெல்லாம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்தோம் எலக்ட்ரோஃபைல். இங்கே வந்து ஈவன் தோ இட் டசன்ட் ஹாவ் பாசிட்டிவ் சார்ஜ், இட் இஸ் a ஸ்ட்ராங் எலக்ட்ரோஃபைல் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஆக்டேட் ரூல் தெரியும். ஆக்டேட் ரூல்னால் வந்து கடைசி வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 8 ஃபில்லாக இருக்கணும். ஆனால் இதில் வந்து இந்த சல்ஃபர் அவங்களுக்கு வந்து 7 தான் இருக்குமாமா. அதனால் வந்து இந்த ஆக்டேட்டை ரீச் ஆகிறதுக்காக ரொம்ப விகரஸாக ஆக்ட் பண்ணும். இப்போது ஆக்டேட்னாவே இப்படி இருக்கணும், ஆனால் இதுக்கு வந்து இந்த ஒரு இது இருக்காது அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது.
ஸோ எல்லா காம்பவுண்டுமே ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆக்டெட் வந்து கம்ப்ளீட் பண்ண. அதனால இது என்ன பண்ணும், டபக்குன்னு இந்த எலக்ட்ரானை வாங்கிக்கும். அதனால இது வந்து ஈஸியாக போய் அட்டாக் ஆகிடும். ஓகே, அண்ட் டீசல்ஃபனைசேஷன் அக்கர்ஸ் ரெடிலி. இது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். இது வந்து ஈஸியாக வெளியாகவும் எடுத்துடலாம், திரும்ப பென்சினாகவும் மாற்றிடலாம், என்ன மீடியமில், அக்வஸ் மீடியமில் மாற்றிடலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே கொஷினாக கேட்கலாம். திஸ் ரியாக்ஷன் இஸ் ரிவர்சிபிள் இன் வாட் மீடியம், அக்வஸ் மீடியம், ஆல்கஹாலிக் மீடியம், ஆசிட் மீடியம், பேஸ் மீடியம், என்னன்னா கொடுக்கலாம் அவங்க. அடுத்து அல்கைலேஷன், ஃபெடரல் கிளாஃப் அல்கைல். அல்கைல்னால் நமக்கே தெரியும், ஒரு 6 குரூப் தான் அல்கைல். சேம் அதே தான் இங்கே லூயிஸ். இது வந்து லூயிஸ் ஆசிட் தான், கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணும், சிஎல் இங்கே கொண்டு போயிடும், பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இங்கேருந்து இது போய் அட்டாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் அதே சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயுமே பண்ணுவாங்க. அசைலேஷன் நமக்கு தெரியும், ஓஆர். ஓகே, இங்கே பாருங்கள், சி டபுள் பாண்ட் ஓ ஓஆர் CH3. அதே தான் லூயிஸ் ஆசிட் குளோரினை போய் எடுத்துக்கும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும், உடனே போய் இதை அட்டாக் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இவ்வளோ நாள் நம்ம பென்சினில் மட்டுமே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பார்த்தோம். இப்போ தான் அந்த நம்ம மோனோ சப்ஸ்டியூட்டட் அப்படின்னு நம்ம சிலபஸில் ஒன்று பார்த்தோம்ல, அந்த மேட்ருக்கு வரும். அதுக்கு முன்னாடி ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அது போகிறதுக்கு முன்னாடி ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்ஸ் அப்படின்றது என்னன்னு தெரியணும். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குது, பென்சின் தான் இருக்குது. ஓகே, இதில் எது ஆர்த்தோ, இதில் எது மெட்டா, இதில் எது பேரா? நீங்கள் இதுதான் ஆர்த்தோ, இதுதான் மெட்டா, இதுதான் பேரான்னு சொல்லியிருந்தீங்கன்னா கன்னத்தில் போட்டுக்கோங்க, சரியா? தப்பு. ஓகே, ஆனால் ஏன் நான் தப்புன்னு சொல்கிறேன்னா, ஒரு சப்ஸ்டியூஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரான்னு நம்மளால் சொல்ல முடியும். சப்ஸ்டியூஷன் இல்லாமல் ஆர்த்தோ மெட்டா பேரான்னு சொல்லவே கூடாது. இதெல்லாம் நான் பண்ண தப்புகள். என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் தான் என்ன இதெல்லாம் சரி பண்ணாங்க. நான் சொல்லி கொடுக்குறேன் இதெல்லாம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இது எல்லாமே சிமெட்ரி. நம்ம வந்து ஆர்த்தோ பேரா மெட்டா பொசிஷன் எதுவுமே சொல்லவே முடியாது. ஆனால் இதில் சிமெட்ரி கிடையாது. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த சப்ஸ்டியூஷன் மட்டும்தான் இது ஆர்த்தோ மெட்டா பேரான்னு நம்மளால் சொல்ல முடியும். இங்கே ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்ஸ் எப்படி வந்து இது ஆர்த்தோ பேரா, இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க, அமீன் கொடுத்துருக்காங்க, அம்மாய்டு கொடுத்துருக்காங்க, மீத்தாக்சி கொடுத்துருக்காங்க, அல்கைல் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஃபீனாலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே மெக்கானிசம் தான், மோரார்லெஸ் ஒரே மெக்கானிசம் தான். இப்போ ஃபீனால் OH இருக்குது, இது என்ன பண்ணுவோம், இந்த டொனேட் பண்ணும். ஃபஸ்ட்டு டொனேட் பண்ணோடனே இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகும், இங்கே பிரேக் ஆகி இங்கே வந்து வெளியே வந்துடும். ஓகே, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சா, இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. அடுத்து இந்த உள்ளே போகுது, இது திரும்ப உள்ளே போகுது, இது வெளியே வந்துடுது. ஓகே, இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சா, திரும்ப இது உள்ள ரெசனன்ஸ் ஆகுது. ஸோ இங்கே மேலே வந்துருச்சு. ஸோ திரும்ப இது உள்ளே போகுது, திரும்ப இது நார்மலான ஒரு OH வந்துருச்சு நம்ம பழையபடியே. ஸோ இங்கே எங்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு பார்க்கணும். ஆர்த்தோவில் இருக்குது, பேராவில் இருக்குது, இங்கேயும் ஒரு ஆர்த்தோவில் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் ரிச் சைட்டெல்லாம் எங்கெங்கே இருக்கும், ஆர்த்தோ பேரா ஆர்த்தோவில் தான் இருக்குது. மெட்டா பொசிஷனில் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா ஆர்த்தோ பேரா பொசிஷனில் மட்டும்தான் போகும். இதே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இருந்துச்சுன்னா எங்கே போகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா டைரெக்டாக கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அது மெட்டாவில் மட்டும்தான் போகும் அப்படின்னு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து இப்போ நம்ம மெட்டா பொசிஷனுக்கானது பார்ப்போம். மெட்டா பொசிஷன்லாம் பாருங்கள்,
நைட்ரோ குரூப் இருக்குது, சைனோ குரூப் இருக்குது, ஆல்டிஹைட் இருக்குது, கீட்டோன் இருக்குது, ஆசிட் இருக்குது, எஸ்டர் இருக்குது, SO3H இருக்குது, சல்ஃபோனைல் குரூப் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னு நம்ம வந்து ஆல்டிஹைடை வச்சு பார்ப்போம். ஆக்சிஜன் என்ன? எலக்ட்ரான் நெகட்டிவ் குரூப். உடனே இது எலக்ட்ரானை வாங்கிடும். அப்போ இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பாசிட்டிவ் சார்ஜை இது பண்ணுறதுக்காக இது இங்கே வந்துடும். அடுத்து இது இங்கே போகிறோம். ஓகே, அப்போது இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ், இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இதில் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னா எங்கே நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும்? மெட்டா பொசிஷனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து மெட்டா பொசிஷனில் மட்டும்தான் ஆட் ஆகும். ஆர்த்தோவுக்கு பேராக்கெலாம் போகாது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஆர்த்தோவில் பாசிட்டிவ் சார்ஜ், பேரால பாசிட்டிவ் சார்ஜ், இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ஒரு எலக்ட்ரோஃபைல் இங்கெல்லாம் போகாது. அதனால் நெகட்டிவில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் போகும். ஸோ அதனால் இது வந்து மெட்டா டிரெக்டிங் குரூப்ஸ் which are all the groups who were most electron negative species. மெட்டா பொசிஷனில் மட்டும்தான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னு நம்மளே சொல்லிடலாம், கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். இப்போது அடுத்து நம்ம இப்போ வந்து சப்ஸ்டியூட்டட் இதிலெல்லாம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நைட்ரோபென்சின். நைட்ரோபென்சின் நமக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பென்சினில் நைட்ரோ குரூப் இருந்துச்சுன்னா இது பேர் வந்து நைட்ரோபென்சின் அப்படி சொல்கிறாங்க. Electrophilic substitution reaction of nitrobenzene are usually very slow. Very slow. ஏன்னு நான் சொல்கிறேன். Rigorous condition have to be employed. அதுவும் ஏன்னு நான் சொல்கிறேன். ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னாவே இது ரியாக்டண்ட்டாக இருக்குன்னா இது எப்போய் அட்டாக் ஆகிற ஒரு காம்பவுண்ட் வந்து எலக்ட்ரான் ரிச் சென்டராக மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? இது ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு. இதுலேருந்து எலக்ட்ரான்ஸை எடுக்கிறனால இதுவே ஏற்கனவே எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கனால இது போய் இன்னொரு எலக்ட்ரோஃபைலுக்கு அட்டாக் பண்ணாது, வால்வு கொடுக்காது. அதனால தான் இது வந்து வெரி ஸ்லோவாக இருக்குது. ரிகரஸ் கண்டிஷன் வந்து அதனால் எம்ப்ளாய் பண்ணுறாங்க. ரொம்ப ஹையான ஹீட்டோ ஹையான ப்ரெஷரோ கொடுக்குறனால இந்த வந்து ரிகரஸ் கண்டிஷன். இங்கே பாருங்கள், ரிகரஸ் கண்டிஷனே தான் 373 கெல்வின், 473 கெல்வின். இங்கெல்லாம் பாருங்கள், இது வந்து ட்ரையாங்கிள் இருந்துச்சுனாவே இது வந்து ஹீட் சிம்பிள்னு அர்த்தம். ஓகே, 373 273னா நமக்கே தெரியும் 100 டிகிரி செல்சியஸ். அப்போது 100 டிகிரி செல்சியஸை விட அதிகப்படியான இதில் ஹீட் பண்ணி இதை பண்ணாதான் இந்த ரியாக்ஷனே போகுது அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆர்த்தோ மெட்டா டைரக்டர். ஒரு வந்து நைட்ரோலாம் வந்து மெட்டா டைரக்டர் குரூப். ஏன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் கண்டென்ட் இதில் இருக்கனால இங்கே வந்து மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ் தான். ஸோ இங்கே வந்து குளோரினேஷன் முன்னாடியே பார்த்தோம். குளோரின் எப்படி போய் அட்டாக் பாருங்கள், மெட்டா பொசிஷனில் மட்டும்தான் அட்டாக் ஆகுது. நைட்ரேஷன் 373 கெல்வின். இங்கே பாருங்கள், மெட்டா பொசிஷன் 473, 2 மெட்டா பொசிஷனில் அட்டாக் ஆகுது. Sulfonation, meta position. Okay, I hope you got it what I'm saying. இது வந்து நைட்ரோபென்சின். அடுத்து நம்ம பார்க்குறது ஃபீனால். நம்ம அங்கே வந்து சப்ஸ்டியூஷன் பார்த்தோம். இது வந்து நைட்ரேஷன் இல்லை, நைட்ரோசேஷன். ஓகே, இது வந்து ரெடிலி நைட்ரோசேட்டட் அட் வெரி லோ டெம்பரேச்சர். ஏன் வந்து இப்படி ரெடிலி நைட்ரோசேஷன்னா நம்ம அங்கேயே பார்த்தோம், இது வந்து எலக்ட்ரான் டொனேட் ஆகுது. அப்போ இந்த பென்சின்றிங்க எலக்ட்ரான் ரிச் ஆகுது. அப்போ ஈஸியாக அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ இங்கே வந்து NO பேரா நைட்ரோஃபீனால் நமக்கு தெரியும் வந்து ஆர்த்தோ பேரா டிரெக்டிங் குரூப்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, மோஸ்ட்லி இங்கேயும் நடக்கலாம் இங்கேயும் நடக்கலாம், கரெக்டாக. ஆனால் மோஸ்ட்லி இதுதான் மேஜர் ப்ராடக்ட், பேரா தான் மேஜர் ப்ராடக்ட். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்க்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் மோஸ்ட்லி பேரா தான் வந்து நடக்கும். இங்கே பாருங்க, இங்கே OH இருக்குது, பேரால தான் N1 நைட்ரோசேஷன் நடந்திருக்கு.
அடுத்து நைட்ரேஷன் நடக்குது. இங்கே நைட்ரேஷன் வந்து ரெடிலி இதுதான் நம்ம சொன்னோம்னா ரெடிலி ரியாக்டபிள். அதனால ஆர்த்தோலையும் நடந்திருக்கு, பேராலையும் நடந்திருக்கு 298 கெல்வினில். இது எல்லாமே கான்சன்ட்ரேஷன் கண்டிஷனில். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து டைலிட் HNO3 கான்சன்ட்ரேஷன் போட்டோன்னா 3 பக்கமுமே நைட்ரேஷன் நடக்கும். 2,4,6 டைநைட்ரோஃபீனால். இதுதான் வந்து பிக்ரிக் ஆசிட்னு நம்ம சொல்லுவோம். கொஷின் இப்படி கூட கேட்கலாம். when phenol reacted with concentrator H2SO4, concentrator HNO3 at 298 Kelvin, what kind of product you will be getting? A. Picric acid, B. tartaric acid, C. acetic acid, D. none of the above அப்படின்னு கொடுத்துருக்கலாம். நமக்கு பிக்ரிக் ஆசிட்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சால் தான் இந்த ஆன்சரே பண்ண முடியும். அதனால காமன் நேம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே டைலூட் HNO3 போடும்போது ஒரே ஒரு வாட்டி தான் நைட்ரேஷன் நடக்குது. ஒன்று ஆர்த்தோவில் நடக்குது, இன்னொன்று பேரால் நடக்குது. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் அப்படியே சொன்னேன் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும்ப்பா அப்படின்னு. எங்கே வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸையும் தாண்டி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா, ஹைட்ரஜன் பாண்டிங் எங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா, எங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஆர்த்தோ தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இங்கே நடக்கிறதுனால இது வந்து பயங்கர ஸ்டேபிளான காம்பவுண்டாக மாறுது. அதனால் இது வந்து 36% இது ஃபார்ம் ஆகுது, 25% தான் வந்து பேரா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படி சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு நல்ல கொஷின் தான் ஆக்சுவலி. இது வந்து மேஜர் ப்ராடக்ட் என்ன, ஆர்த்தோவா பேராவான்னு கூட அவங்க கேட்கலாம். ஏன் அப்படின்னு நான் வந்து இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னால தான். ஓகே, அடுத்து சல்ஃபோனேஷன். நமக்கு தெரியும் ஆர்த்தோ பேரா. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து டிசைட் பண்ணுது. 280 கெல்வினில் ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் வந்து மேஜர் ப்ராடக்ட். இதே டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா பேராஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஹாலஜினேஷன். இதெல்லாம் அங்கே வந்து நைட்ரேஷனும் 2,4,6 ட்ரைப்ரோமோல தான் நடந்துச்சு. இங்கே ஹாலஜினேஷனும் 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபீனால். அங்கே வந்து நைட்ரோஃபீனால் பிக்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆச்சு. இங்கே வந்து 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபீனால் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து அங்கே வாட்டரு, இங்கே வந்து CCl3 ஆனாக்வஸ். அது வந்து அக்வஸ் மீடியம், இந்த ஆனாக்வஸ் மீடியமில் போட்டோம்னா ஒரே ஒன்று தான், ஒன்று ஆர்த்தோ இல்லைன்னா பேரா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸும் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. வாட் எவர் இட் இஸ், கண்டிஷன்ஸ் இஸ் வெரி மஸ்ட். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து இப்படி தான் நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். ஆல்கஹாக்சி சப்ஸ்டியூட்டட் பென்சினில் எப்படி இருக்கும், அடுத்து இங்கே ஹாலஜினேஷன், நைட்ரேஷன், ஃபெட்ரல் அண்ட் ஆல்கஹாக்சி சப்ஸ்டியூஷன் இதில் எப்படி இருக்கும், ஆன்ஹைட்ரேஸ் போடும்போது எப்படி இருக்கும், எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே, பென்சால்டிஹைடில் எப்படி இருக்குது, வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் வி ஆர் கெட்டிங். இதில் வந்து முக்கியமானது நான் சொல்லணும்னு நினைக்கும் போது இதுதான். இங்கே பாருங்க, கேட்டலிஸ்ட் இல்லாத போது இது எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் பண்ணலை, போய் சப்ஸ்டியூட் ஆகலை. ஆனால் இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கரெக்டாக குளோரின் மைனஸாக போய் இங்கே அட்டாக் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ Cl வந்து டைரெக்டாக இது வந்து எலக்ட்ரோஃபைலாக இல்லாமல் நியூக்ளியோஃபைலாக போய் அட்டாக் ஆகி ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு இங்கே. இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் தான். அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிடில் எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். Benzoic acid does not undergo Feldkrafts reaction. This is due to strong deactivating nature of carboxylic group. ஸோ வந்து Feldkrafts reactions வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்லாம் நடக்குமா அப்படின்னும் கொஷின் இருக்கும். ஏன் நடக்காது அப்படின்னா, இது வந்து பயங்கர டீஆக்டிவேட்டிங் குரூப். ஆமாம், டீஆக்டிவேட்டிங்னா என்ன, இருக்கிற எல்லா எலக்ட்ரான் டென்சிட்டியுமே இது பிடுங்கிக்கும். ஸோ வந்து இங்கே வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனே நடக்காதுன்னும் போது ஃபெல்ட்க்ராஃப்ட் ரியாக்ஷன்ஸ் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நைட்ரோபென்சின் நம்ம அங்கே பார்த்தோம்.
அனிலினுக்கு கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, அனிலின் வந்து அதே தான். அங்கே எப்படி நம்ம ஃபீனாலுக்கு படித்தோம், இங்கேயும் அதே தான். 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து பெரிய சிஎஸ்ஆர் நெட் டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் அனிலின் இருக்கும், அதை அசிட்டிலேஷன் பண்ண சொல்லிடுவாங்க. ஆசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் போட்டு பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் ப்ரோமினேஷன் பண்ண எங்கே போகும் அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு தெரியும் இது வந்து பயங்கர ஆக்டிவேட்டிங் குரூப்பு, அதனால ஆர்த்தோ பேரா எல்லாத்துலேயும் நடந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்க லோன் பேர் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வாங்கிடும். அதனால் ரொம்ப லெஸ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி தான் இங்கே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒரே ஒரு பொசிஷன், பேரா பொசிஷனில் மட்டும் இது நடக்கிற மாதிரி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரோமினேஷன் இங்கே நடக்குது. ஏன் வந்து அசிட்டிலேஷன் பண்ணதுக்கப்புறம் பேராவில் மட்டும் நடக்குதுன்னா இதுதான் காரணம். இது வந்து கம்ப்ளீட்டாக இதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை ரெசனன்ஸு கொடுக்காம சி டபுள் பாண்டோ கார்பனிலோட கான்ஜுகேஷனுக்கு போயிடும். அடுத்து நைட்ரேஷன் கொடுத்துருக்கோம், சல்ஃபனேஷன் கொடுத்துருக்கோம், அனிலினுக்கே. அடுத்து நம்ம பார்த்தது ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். அடுத்து நம்ம சப்ஸ்டியூஷன், எதெல்லாம் ஆக்டிவேட்டிங் எதெல்லாம் டீஆக்டிவேட்டிங், எதெல்லாம் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணுமோ அதெல்லாம் ஆக்டிவேட்டிங், இதெல்லாம் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணாதான் அதெல்லாம் டீஆக்டிவேட்டிங். இதில் மோஸ்ட்லி வந்து இது நம்ம ரொம்ப குழப்போம். ஆக்சுவலி ஹாலஜன்ஸ் எல்லாமே வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். ஏன் அப்படின்னா பயங்கர எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஆனால் அவங்கெல்லாம் ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். ஏன் அப்படின்னா இவங்க கிட்டலாம் லோன் பேர் இருக்குது. இந்த லோன் பேர் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுறதுனால அவங்க ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். ஆனால் அவங்கெல்லாம் மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்கனால அவங்கெல்லாம் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸாக நம்ம கருதப்படுறோம். அடுத்து அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், பென்சைன் மெக்கானிசம். இங்கே அதே தான், ஒரு மோனோ சப்ஸ்டியூட்டட் பென்சின் இருக்குது, பொட்டாசியம் அமீன் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் போட்டோம் அப்படின்னா இது என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே புரோமின் வந்து இங்கே இருக்க NH2ஆல் சப்ஸ்டியூட் ஆயிடுது. இது வந்து எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இதை வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா K+NH2- இல்லை லோன் பேர் எப்படி ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்கெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கும், எலக்ட்ரான் புவர் ஸ்பீசிஸ் போய் இங்கே புரோமினுக்கு பதிலாக பொட்டாசியம் வந்து ஆட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே NH2 போய் புரோமினுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அப்போது இது என்ன சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், ஆரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இன்ன வரைக்கும் எலக்ட்ரோஃபிலிக்னு நான் படித்தோம், இது வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஏன்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இதுதான் எதை நோக்கி இப்போ போகும்னா பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி போகும். ஸோ இது வந்து அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படி சொல்கிறோம். இது எப்படி ஃபார்ம் ஆகுது, ஃபஸ்ட்டு பென்சைன்னா என்ன அப்படின்னா, இது பென்சின் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இவனை மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க, இவங்க தான் பென்சின். இங்கேயே இன்னொரு பாண்ட் வந்து 1 2 3 ஸோ கால்டு ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா இவர் தான் வந்து பென்சைன்னு சொல்கிறோம். இவர் பயங்கர அன்ஸ்டேபிள், ரொம்ப அன்ஸ்டேபிள். ஒரு வீக்கான sp2 பாண்ட் ஓவர்லேப்பால் ஆகிறவர் தான் இந்த பென்சின். ஸோ கால் ட்ரிபிள் பாண்ட், இது வந்து ட்ரூ ட்ரிபிள் பாண்ட்லாம் கிடையாது. இவங்களோட மெக்கானிசம் எப்படின்னு பார்ப்போம். பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொன்னேன். பேஸ் என்ன பண்ணும், ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதே தான் போயிட்டு எலிமினேட் ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா டபுள் பாண்ட் வரும். பயங்கர அன்ஸ்டேபிள் காம்பவுண்டை எப்பயுமே ப்ராக்கெட்டில் தான் போடணும். ஓகே, நமக்கு வெளியே வந்தது ஹச்சும் பிஆரும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து HBr மாறிட்டாங்க. அடுத்த ஸ்டெப்பு இன்னொரு NH2 போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் நெகட்டிவ் தான் போய் பாசிட்டிவ் அட்டாக் பண்ணும். இங்கே போய் அட்டாக் பண்ணி இது மேலே வந்துடும். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இருக்க ஹைட்ரஜன் இன்னொரு பேஸ்லேருந்து ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி சப்ஸ்டியூட் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பென்சைன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஆர்கானிக் டீ ரியாக்ஷன் மெக்கானிசமோட சிலபஸ்ஸு.
இதே மாதிரி தான் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட அஃபீஷியல்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களை டிரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டே வித் அஸ், சீக் த பீக் வித் அஸ். ஓகே. அண்ட் எப்போயுமே நான் சொல்கிறது தான், கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க் வெரி இம்பார்ட்டன்ட் கீ. எப்போயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்காதீங்க. இன்னொருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அந்த அளவுக்கு டீப்பஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும், அந்த கான்செப்ட்லேயே படிங்க. தட் வில் பி வெரி குட். தேங்க்யூ. படிச்சுட்டே இருங்க. ஓகே.